7ஆம் வகுப்பு ஆங்கிலம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 7த் இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்கோம். நாம லாஸ்ட் கிளாஸ்ல அந்த சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து உங்க புக்ல உள்ள ஒரு டாபிக்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக் எடுத்திருந்தேன். டேக்கிங் த புல்லி பை த ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக். அதாவது இது வந்து உங்க இதுல சப்ளிமெண்டரில இருக்கும். கரெக்ட்டா? அ ரைட்டா? சப்ளிமெண்டரினா என்ன? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சப்ளிமெண்டரி அப்படிங்கிறது ஒரு லைக் ஒரு போனஸ் ஸ்டோரி மாரி. ம். ஸ்டோரினாலே நம்மளுக்கு ரொம்ப புடிக்கும். அப்படிதானே? அ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த சப்ளிமெண்டரி செக்ஷனு உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்ல ஒரு எக்ஸ்ட்ரா ரீடிங் மெட்டீரியல் மாரி. அத நீங்க ரீட் பண்ணணும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அத டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ 3 விஷயம். ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு மெயின் ப்ரோஸ் இருக்கும், போயம் இருக்கும். அதே மாரி கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் வேற. இது வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்காண்டி. சரியா? நீங்க வந்து நல்லா நெறைய ரீட் பண்ணணும். இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த வார்த்தைய வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட வேண்டிய வார்த்தை. இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா, அ நம்ம தமிழ் புக்ல இருக்கிறது தான் இலக்கியம் அப்படி கிடையாது. நம்மள சுத்தி நெறைய விதமான புக் இருக்கு. டெக்ஸ்ட் புக்க விடுங்க. சாதாரண புக் நீங்க லைப்ரரி போயிருப்பீங்க. அப்படித்தானே? வரலாறு படிப்பீங்க. அ சமூகத்த பத்தி ஒரு புக் இருக்கும். பெண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள பத்தி உள்ள புக் இருக்கும். சுய முன்னேற்ற நூல்கள் இருக்கும். கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் அப்படிங்கிற மாரி இலக்கிய நூல்கள் அப்படி இருக்கும். நெறைய எல்லாம் பார்த்திருப்பீங்க. கரெக்ட்டா? இல்லன்னா ஒரு ஒரு நாட்டோடைய அரசியல் வரலாற பத்தி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு இலக்கியம். இதெல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு நாலேட்ஜ் ரீ ரொம்ப பெருகும். பிளஸ் என்ன ஆகும்னா, உங்களுடைய அந்த வேர்ட்ஸ ரீட் பண்றது, பிளஸ் நெறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறது, நெறைய மீனிங் புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வரும். சரியா? ஆ இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. ஒரு 5 விதமான புக் நம்ம இங்கிலீஷ் புக் மட்டும் இல்ல. 5 விதமான ஒரு இங்கிலீஷ் புக் வேற ஏதாவது சுய முன்னேற்ற நூல் அந்த மாரி நம்ம எடுத்து, அத ஃபுல்லா இங்கிலீஷ் தான் இருக்கும். பட் அத நீங்க ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அதுல என்ன அண்டர்லைன் பண்ணி, ஓகே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு டிக்ஷனரி இருக்கு. நம்மளோட இன்டர்நெட்ல இருக்கு. நீங்க பார்த்து பார்த்து அத படிச்சீங்கன்னா, ஒரு 1 வருஷம், 2 வருஷம் அப்படியே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்லயே ஒரு மாஸ்டர் ஆயிரலாம். அதுக்கு இந்த லிட்டரேச்சர் யூஸ் ஆகும். சரியா? ரைட். ஸோ இந்த டேக்கிங் த புல்லி பை த ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது புல்லி அப்படிங்கிறது இந்த இருக்குல்ல புல்லி அப்படிங்கிறது மிரட்டுறது, வம்பு செய்றது, கிண்டல் பண்றது, இந்த மாரி நம்ம எந்த அர்த்தத்துலனாலும் எடுத்துக்கலாம். சரியா? அந்த புல்லி அப்படிங்கிறது. இந்த எ பெர்சன் ஹூ யூசஸ் தேர் பவர் ஆர் ஸ்ட்ரெங்த் டூ ஃப்ரைட்டன் ஆர் ஹர்ட் வீக்கர் பீப்பிள். அப்படிதானே? தமிழ்ல சொல்றேன். அதாவது ஒருத்தன் வலிமையா இருக்கான். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கான். இல்ல மொரட மாரி இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு 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 அம்மாண்டி மாரி இருப்பான். சின்ன பையனா இருப்பான். நம்ம ஒரே கிளாஸ்ல இருந்தா கூட, சின்ன பையனுங்க கூட அந்த மீனிங் இல்லன்னா, ஒரே கிளாஸ்ல இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சாதுவா இருப்பான். அவன போட்டு மிரட்டுவான். "ஏய் நாளைக்கு அந்த நோட்ட எடுத்துட்டு வந்துரு. ஏய் நாளைக்கு அத பண்ணிரு, இத பண்ணிரு, நாளைக்கு துட்டு கொண்டு வந்துரு." இந்த மாரிலாம் நம்ம ஸ்கூல்ல நடக்கும். துட்டு கொண்டு வான்னு கூட சொல்லுவாங்க. "நீ நாளைக்கு கொண்டு வந்துரணும். பாத்தியா கொண்டு வரலன்னா அற வெளுத்துரும் பாத்துக்க." அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் புல்லி. நீங்க மிரட்டுறீங்க, வம்பு செய்றீங்க, கிண்டல் அடிறீங்க. இது போக கிண்டல் பண்றத ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா, நம்ம நீங்க மாணவர்கள், நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. நீங்களும் பண்ணப்படுவீங்க. யாராவது உங்கள சொல்லுவாங்க. 8த் கிளாஸ் அண்ணன், 9த் கிளாஸ் அண்ணன் சொல்லலாம். இல்ல 7த் கிளாஸ்ல ஒரு பையன், இன்னொரு பையன் ஒரு நம்ம பட்ட பேரும்போம். நிக் நேம். அத வச்சு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கான், இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே புல்லியில வரும். அடுத்து ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இது நல்லாவே தெரியும். நம்ம கொம்பு. சரியா? இது ஹார்ன்ஸ் அப்டின்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா, கொம்பு. இத ஏன் கொம்புன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு மரபு தொடர் மாரி. ஒரு பழமொழி மாரி. சரியா? ஒரு மரபு சொல் அந்த மாரிலாம். அது ஒரு அதாவது டைரக்ட்டா இங்க மீனிங் வராம, இந்த வார்த்தைய வச்சு இன்னொரு மீனிங் கொண்டு வர்றதுக்கு. சரியா? அதுதான் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு ஹார்டா பாயிண்டட் பார்ட்ஸ் தட் க்ரோ ஆன் த ஹெட் ஆஃப் த சம் அனிமல் லைக் புல் அப்படிதானே? அதுலலாம் இது இருக்கும். நீங்க கொம்ப பார்த்திருப்பீங்க. அப்போ இத நம்ம எடுக்கிறோம். டோட்டலா இத எடுக்கிறோம். டேக்கிங் த புல்லி பை த ஹார்ன்ஸ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈடியம். வந்து இது இதான் சொன்னேன். அந்த மரபு சொல் அப்படின்னு சொன்னோம்னா, இதுதான். மரபு சொல், பழமொழி இந்த மாரி நெறைய வார்த்தைகள் சொல்லலாம். அதாவது
இது டைரக்ட்டா மீனிங் தராது. பட் இதிலிருந்து நம்ம என்னத்தையோ கத்துக்கிட போறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு டீல் வித் எ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஆர் ப்ராப்ளம் டைரக்ட்லி அண்ட் வித் கரேஜ். அதாவது லைஃப்ல நம்மளுக்கு எப்பவுமே ஸ்மூத்தா போகாது. ஸ்மூத்தா போகணும்னு நினைக்க கூட கூடாது. ஏன்னா, நமக்கு என்ன சொல்றது? ஏற்றத்தாழ்வுகள் வரணும், தோல்வி வெற்றிகள் வரணும், நெறைய இதெல்லாம் வரணும். அப்பதான் லைஃப் ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஸ்வீட்டே சாப்பிட்டு பாருங்க. தெகட்டி வாமிட்லாம் எடுத்துருவீங்க. அப்படிதானே? ஆ? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் போல்டா என்னால முடியும். அதுவும் நான் சொல்றது பெண் குழந்தைகள். அது அவங்க தான் ரொம்ப, ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துல. ஏன்னா, ஆண்கள் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து ஆண் குழந்தைகள், ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வாழ்ந்துருவாங்க. அதாவது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுலயும் அ இளகிய மனசா இருப்பாங்க. ரொம்ப கூச்ச சுபாவம் இருப்பாங்க. பட் ரேரா. ஆனா பெண்களுக்கு நான் முக்கியமா சொல்லுவேன். ஏன்னா, நம்ம சமுதாயத்துல இப்ப நடக்கக்கூடிய நிகழ்ச்சிலாம் பார்க்கும்போது, அவ்வளோ கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு நான் ஒரு டீச்சரா இருக்கும்போது எனக்கு பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அ பெண் குழந்தைகள வந்து இன்னும் தைரியமா வளர்க்கணும். தைரியமா வளர்க்கணும் அப்படிங்கிறத விட, அவங்க வளரணும். அந்த ஒரு சிச்சுவேஷன் அப்படி கிரியேட் பண்ணணும். அது சமுதாயம், டீச்சர் அண்ட் எல்லாம். சரியா? அதனால இந்த இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட்டா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஒரு காளமாட அடக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அந்த காளமாடு ஒரு கொம்போட இருக்கு. அப்படிதானே? அந்த காளமாட அடக்குனா என்ன பண்ணுவீங்க? கையால நிப்பாட்டி, "ஏய் நில்லு" அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல கால புடிச்சு, "ஏய் நில்லு" அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, அதோட கொம்ப புடிச்சு இது பண்ணுவீங்க. ஜல்லிக்கட்டுலாம் பாருங்க, அந்த ஜல்லிக்கட்டுல வந்து கொம்ப பிடிக்க மாட்டாங்க. நீங்க வேற நெறைய இடத்துல பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரியா? கொம்ப பிடிச்சுப்பாங்க. ஏன்னா, அதோட ஏன் அத பிடிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏன் கொம்ப பிடிக்கிறோம்? ஏன் அதோடைய வயித்தையோ, காலையோ, இல்ல வாலையோ பிடிச்சுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எஸ். அத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கட்டுப்படுத்த முடியாது. நீங்க கொம்ப புடிச்சீங்கன்னா தான் மட்டும் தான் அது வந்து அந்த மாடு வந்து கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா, அந்த மாட்டோடைய தைரியமே, அந்த மாட்டோட வலிமைன்னு நெனச்சுக்கிட்டது நெனச்சுக்கிட்டா அந்த கொம்ப தான் நெனைக்காது. இந்த கொம்ப வச்சு யாருனாலும் தூக்கிரலாம்பா, யாருனாலும் குத்திரலாம் அப்டின்னு நெனைக்கும். அப்ப அந்த கண்ட்ரோல நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அத தான் புடிச்சு அத மாட்ட சரி பண்றீங்க. "ஏய் பாத்தியாடா நான் வந்து புடிச்சுட்டேன். ஒழுங்கா இரு" அப்படின்னு சொல்றோம். நம்ம வால புடிச்சோம், அத புடிச்சோம்னா, அதுக்கு வந்து இன்னும் கேப் இருக்கு. ஏன்னா அந்த அந்த கொம்பு அப்படியே கேப்ல தான் இருக்கு. "ஏய் இந்த கொம்ப வச்சு நம்ம பண்ணலாம்டா" அப்படின்னு இருக்கும். புரியுதா? அப்ப இதுல எவ்வளோ பெரிய ஒரு இன்டைரக்ட் மீனிங் இருக்கு பாத்தியா? அ அப்ப நீங்க மாட புடிக்கணும்னா, மாட்டோடைய முகத்தையோ, இல்லன்னா வயித்தையோ பிடிக்கக்கூடாது. அதோட கொம்புல தான் புடிக்கணும். அதே மாரி தான் ஒரு கடினமான சூழ்நிலைய நான் வந்து விலகி ஓடக்கூடாது. தைரியமா அவள் புடிச்சு நிக்கணும். "ஏய் இது என்ட்ட நீ இது பண்ண முடியாது. நான் வந்து ஃபேஸ் பண்ணணும்டா" அப்படின்னு மாரி சொல்லணும். ரைட்டா? இது புரியுதா? நமக்கு வந்து ஸ்டோரிய ஃபுல்லா பாக்கறதுக்கு டைம் இருக்காட்டாலும், இத நீங்க புரிஞ்சுகிட்டு, அப்புறம் அந்த குளோசரி, அதுக்கப்புறம் நான் இதுல சின்ன ஒரு இது சொல்லுவேன். கதை மாரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் அத குளோசரி பார்ப்போம். அண்ட் அதுக்கு உண்டான இந்த சில கொஸ்டின்ஸ் பின்னாடி இருக்கு. சரியா? ரைட். ஓகே. இப்போ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில இந்த புல்லீஸ் பண்றவங்க, அதாவது மிரட்டுவாங்க. நெறைய பேர் இருக்காங்க. அதுக்காண்டி நீங்க அம்மா, அப்பாவ எடுக்கக்கூடாது. டீச்சர்ஸ எடுக்கக்கூடாது. அ அண்ணன, அக்காவ எடுக்கக்கூடாது. புரியுதா? அ ரைட்டா? ஏன்னா நம்ம மிரட்டுவாங்கன்னா, கிண்டல் பண்ணுவாங்க அப்டின்னா, நீங்க வந்து உடனே மிரட்டுவாங்கன்னா, எங்க டீச்சர் தான் மிரட்டுவாங்க. "ஏய் படிக்காம வந்தோன்னா அடி" அப்டிம்பாங்க. அத யோசிக்கக் கூடாது. அம்மா பார்த்தா, "ஏய் இத எடுக்காத, எடுத்தா அடி விழும்" அப்டிம்பாங்க. அப்பா சொல்லுவாங்க, "இந்த டைம்க்கு வீட்டுக்கு வாடா, வரலன்னா அடிப்பேன்" அப்டிம்பாங்களா? இதெல்லாம் வந்து இது கிடையாது. சரியா? அத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ, இந்த மாரி கிண்டல் பண்றவங்க, கேலி பண்றவங்க நம்மள சுத்தி தான் இருக்காங்க. அவங்க வந்து நம்மள காயப்படுத்துவாங்க. கரெக்ட்டா நமக்கு மனசு வலிக்கும். அப்போ இப்போ நம்ம புக்லயும் பார்த்தீங்கன்னா, அ அந்த மாரி ஒரு கேரக்டர்லாம் குடுத்துருக்காங்க. பட் நான் ஒரு ஓவராலா சொல்றேன். சரியா? நான் ஒரு கதை மாரி சொல்றேன். அ இந்த மாரி ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த பையன் வந்து அங்க படிக்கிறான். அவன் வந்து எப்படி அவன கிண்டல் பண்றாங்க. அந்த பையன் கூட வேண்டாம். நான் அந்த இடத்துல பொண்ணு எடுக்குறேன். பொண்ணு ஏன்னா நம்ம ஸ்டோரியிலும் ஒரு பொண்ணு தான் வரும். பொண்ணு எடுப்போம். அவங்கள வச்சு கதைய நகர்த்துவோம். அந்த பொண்ணு இருக்காங்க. அவங்க சூப்பரா படிப்பாங்க. ரொம்ப, ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா, அந்த பொண்ண வந்து இன்னொரு பையன், ஒரு ஹைட்டான பையன் வந்து கிண்டல் பண்றான். ஆ வார்த்தைகளால கிண்டல் பண்றான். "நீ அப்படி இருக்க, இப்படி இருக்க." நம்ம பொதுவா அப்படித்தானே. நம்மளுடைய சுற்று வட்டாரத்துல,
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள விட குண்டா இருக்கவங்க குண்டா இருக்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். குட்டையா இருந்தா குட்டையா இருக்குன்னு கிண்டல் பண்ணுவோம். சரியா பேச்சு வராதவங்கள கிண்டல் பண்ணுவோம். சரியா நடக்கல, ஒரு மாரி கால தத்தி இது மாரிலாம் நம்மள சுத்தி நடப்போம். ஆனா, அது என்னைக்குமே அது பண்ணக்கூடாது. அது சின்ன பையங்களா இருக்கிற நீங்க அத புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரிய குடுத்துருக்காங்க. நீங்க வளர, வளர தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஆனா வளர, வளர திருந்தாத சில பேர் இருக்க தான் செய்வாங்க. பட் சின்ன வயசுல நீங்க கத்துக்கணும். யாரையுமே எத வச்சுமே கிண்டல் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க, நான் எல்லாருமே ஒரே கடவுளுடைய படைப்பு தான். ஒரே கடவுள் தான் நம்ம எல்லாத்தையும் படைச்சிருக்காங்க. அப்ப நீங்க இன்னொருத்தர கிண்டல் பண்றது, இன்னொருத்தங்கள வம்பு இழுக்கிறது, இன்னொருத்தங்கள காயப்படுத்துறது, இன்னொருத்தங்களுக்கு தீமை செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு பண்ற மாரி. ஏன்னா கடவுளோட ப்ராடக்ட் தானே. கடவுளுடைய அ ஆட்கள் தான் நாம எல்லாருமே. இப்ப நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்றது கடவுளுக்கு பண்ற மாரி. கடவுளுக்கு பண்ணா, அவர் வந்து உடனே இன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா, நாளைக்கே தரமாட்டாரு. கடவுள் வந்து என்னைக்குமே உடனே தரமாட்டாரு. அவர் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. உன்னுடைய நன்மை, தீமைகள ஒரு ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே இருப்பாரு. அது எப்படி நன்மை பண்ற, எப்படி தீமை பண்றன்னு சொல்லிட்டு. நீ நெறைய நன்மை பண்ணன்னா, கண்டிப்பா உனக்கு வந்து கண்டிப்பா அவர் கை விடமாட்டார். இது நான் அனுபவத்துல உணர்ந்தது. எங்கேயுமே அவர் வந்து கண்டிப்பா உன்னைய காப்பாத்திருவார். கரெக்ட்டான டைம்ல, கரெக்ட்டான இடத்துல காப்பாத்திருவார். சரியா? ரைட். சரி, ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பொண்ணு எடுக்கிறோம். வந்து அவ வந்து அனு. அ அவ வந்து வெரி ஸ்மார்ட். ரொம்ப ஒரு அன்பானவ. பட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, அவள வந்து வேற பேர் சொல்லி அந்த அவன் அண்ணன் அந்த அண்ணன் படிக்கிற ஒரு ஸ்கூல்ல அண்ணன் படிக்கிற கிளாஸ்ல ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா, கிண்டல் பண்றான். சரியா? நீ வந்து இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு. இவ வந்து அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சிரிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி ஹர்ட் பண்றான்னு சொல்லிட்டு. அண்ணன்ட்ட சொன்னா அண்ணனும் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா நம்ம பொதுவா நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடியத நம்ம அண்ணங்களோ, அக்காக்களோ பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. போ உனக்கு வேற வேல இல்ல" அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. அது பொதுவான இதுதானே. அன்னைக்கு அவளுக்கும் வந்து ரொம்ப ஹர்ட்டிங் ஆகுது. அப்பதான் என்ன பண்ணலான்னு யோசிக்க, இவளோட ஃப்ரெண்ட்ஸே சில டைம்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த பையன் கூட சேர்ந்து இந்த இவளோட ஃப்ரெண்ட்ஸே இவள பார்த்து சிரிக்கிறாங்க. இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. உடனே ஆ அம்மாட்ட சொல்லலாமா? அப்பாட்ட சொல்லலாமா? அப்படின்னு நெனைக்கிறா. அப்புறம் டீச்சர்ட்ட போய் சொல்றா. டீச்சரும் ஃபர்ஸ்ட்டு அத பெருசா எடுக்கல. ஏன்னா எல்லாரையுமே எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலயும் டக்குன்னு பெருசா எடுத்துற முடியாது. சரியா? அது கொஞ்சம் நம்ம வந்து பண்ணணும். அது எல்லா விஷயத்தையும் நீங்க வாழ்க்கையில நெனச்சுக்கோங்க. எந்த விஷயத்தையுமே உடனே டக்குன்னு பெரிய விஷயமா எடுத்துறாதீங்க. அது நன்மையோ, தீமையோ, நல்லதோ, கெட்டதோ, வெற்றியோ, தோல்வியோ, ஆ எதுவுமே நஷ்டமோ, லாபமோ எதுவுமே உடனே டக்குன்னு பெருசா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். அது ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாக்கிரும். கொஞ்சம் ஆ அதுக்காண்டி ரொம்ப நாள் கடத்தக்கூடாது. நான் சொல்றது அந்த டைம்ல ஒரு நாள் ஆனா ஒரு கோவம் வருதுன்னா, உடனே அத கண்ட்ரோல் பண்றது அந்த மாரி சொல்றேன். அன்னைக்கு டீச்சர் சொல்றா, டீச்சர் வந்து சொல்றாங்க, "இல்லம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. உன் அண்ணன் படிக்கிற கிளாஸ் தானே அந்த பையன். ஒண்ணும் இல்லம்மா. சும்மா ஏதோ தங்கச்சிங்க மாரி உன்னைய டீஸ் பண்றாம்மா, கிண்டல் அடிக்கிறான். நீ ஒண்ணும் கண்டுக்கிடாத" அப்படிங்க. ஆனா நாளாக நாளாக அந்த பையன் வந்து ரொம்ப பண்றான். அவன் அண்ணனும் கேட்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் டீச்சர்ட்ட திருப்பி வந்து சொல்றான். அன்னைக்கு டீச்சர் வந்து அந்த பையன கூப்ட்டு கோவம்லாம் படல. கூப்ட்டு தனியா உட்கார்ந்து பேசுறாங்க. "இந்த பாருப்பா, அப்படி பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளை. நீ வளர்ந்துட்ட. உனக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. ஆனா அது சின்ன பிள்ளை. ரொம்ப ஹர்ட்டிங் ஆவுது. யார்ட்ட சொல்லலாம்னு தெரியாம கண்ணீர் விடுது. ஃபிரெண்ட்ஸும் சேர்ந்து கிண்டல் அடிக்கிறாங்க. நீ போன பிறகு அந்த ஃபிரெண்ட்ஸ்லாம் இவள அந்த வார்த்தைய சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. நீ அப்படிலாம் பண்ணாதப்பான்னு" சொல்லும்போது, அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. ஓகே நம்ம வந்து பண்ணது தப்பு. நம்ம வந்து இனிமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி அ வந்து பண்றான். அதுக்கப்புறம் அவன் மத்த ஃபிரெண்ட்ஸ்ட்ட சொல்றான். மத்த பிள்ளைகள்ட்டயும் சொல்றான். "இல்ல பண்ணாதீங்க. யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க. வேண்டாம்." அவங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம முன்னாடி ஒரு புன்சிரிப்பு சிரிப்பாங்க. ஆனா, அவங்க மனசுக்குள்ள என்ன மாரி ஒரு காயம் வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் நம்ம சொல்றோம். பட் புக்ல உள்ள மாரி இல்ல. நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி இந்த மாரி கதைய சொல்றேன். சரியா? ரைட். அப்போ அ அந்த பொண்ணுட்ட போய் அவன் மன்னிப்பு கேட்கறான். "இல்லம்மா, நான் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் ஒரு தங்கச்சி மாரி தான்ம்மா உன்னைய டீஸ் பண்ணேன். பட் அதுவுமே தப்பு தான். அதுல வந்து நியாயப்படுத்த நான் விரும்பல. நான் வந்து அதுவும் தப்பு தான். அதனால என்னைய மன்னிச்சுக்கோமா" அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையனானாலும் கேட்கறான். உடனே அவளும், "அண்ணா அப்படிலாம் இல்லண்ணா. சும்மா கொஞ்ச நாள் எனக்கு அப்படி இருந்துச்சு. பட் நீங்க என்ன சாரி கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு நல்ல தங்கையா, நல்ல அண்ணனாவும் அவங்க இருந்தாங்க. கூட பிறக்காத அண்ணனாவும், நல்ல அண்ணனா அவன் இருந்தான். சரியா? ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தர் நம்மள புல்லி பண்றாரு, அதாவது கிண்டல் அடிக்கிறாரு, மிரட்டுறாரு அப்படின்னா, உடனே எடுத்த எடுப்புல பெருசா பேரக்கூடாது. சரியா? ஒரு நார்மலான விஷயத்த பண்ணணும். ஆனா உடனேவும் பண்ணணும். ஓகே. ரைட்டா? அ உதாரணத்துக்கு, இப்ப நம்ம முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் இந்த குளோசரிய பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் ஆன்ஸர் இருக்கு. அதிலேயே உங்களுக்கு
எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத அழகா குடுத்துருப்பாங்க. அத நம்ம குளோசரிய பார்த்துட்டு அத பார்ப்போம்ன. சரியா? ஓகே. ரைட். குளோசரில ஃபர்ஸ்ட்டு புல்லிங் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. கொடுமைப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். டீசிங் பண்றது. தமிழ்ல நான் சேர்த்து சொல்றேன். டீஸ் பண்றது அல்லது ஹர்ட் பண்றது. யாரையோ ஒருத்தர நீங்க பண்றது. வேர்ட்ஸால இருக்கலாம். வார்த்தைகளால இருக்கலாம். ஆக்ஷன்லாம் இருக்கலாம். போறம்போது தலையில அடிக்கிறது. அப்புறம் அடிச்சுட்டு சிரிக்கிறது. அதெல்லாம். இப்ப நீங்க 5த் பையனையோ, 6த் பையனோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா தப்பு. இந்த கதைய படிச்சதுக்கு அப்புறமாவது நீங்க மாறுங்க. ஓகே? பண்றது. அப்புறம் ஹியூமிலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி வார்த்தை போட்டிருப்பாங்க. இது என்னன்னா அவமானப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தன வந்து அவமானப்படுத்த கிண்டல் அடிக்கிறது கொஞ்சம் 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 இதா இருக்கும். ஆனா அவமானப்படுத்துறது வேற. "நீலாம் எதுக்குடா அவ?" வா இந்த இப்ப நம்மளுடைய தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, காமெடிங்கிற பேர்ல இன்னொருத்தவங்கள அவமானப்படுத்துவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. மேபி நீங்க ஸ்டூடண்ட்ஸா இருப்பீங்க. அத பார்த்து நம்ம கக்க போக்க கக்கன்னு சிரிப்போம். ஆனா எனக்கு பார்க்கும்போது கோவமா வரும். இப்படி சொல்றனால என்ன ஒருத்தன ஒருத்தன படத்துக்காண்டினாலும் அத புரமோட் பண்ற மாரி தானே. அ ஒருத்தன ஒருத்தன் முகத்த வச்சோ, ஒரு முடிய வச்சோ, இல்லன்னா ஒருத்தனுடைய ஒரு ஆக்ஷன வச்சோ, அப்படி அது ஏதோ காமெடின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அது காமெடியே இல்ல. அது தப்பான ஒரு இது. அ அப்ப அது என்ன ஆகும்னா, மக்கள் மனதுல, "ஓ! அப்படி பண்ணலாமோ? ஒரு இன்னொருத்தவங்க பண்ணி அது காமெடியா?" அப்படின்னு ஒரு தவறான இத கொண்டு போறாங்க. அது தப்பு. ஆனா நீங்க மாறிருவீங்க. சரியா? ஓகே. ஸோ ஒருத்தங்க வந்து நீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா, ஒருத்தங்கள ஃபீல் சேம் பண்றீங்க. அசேம்டு பண்றீங்க. எம்பாரஸ்டு பண்றீங்க. அந்த மாரி. ஓகே. ரைட். தமிழ்லயும் சொல்லிட்டேன் அவமானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு. அடுத்து கான்சிக்வென்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் விளைவுகள்னு அர்த்தம். நீங்க எது பண்ணாலும் அதுக்கு ஒரு விளைவுகள் வருது. அப்படிதானே? எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பண்ணக்கூடிய ஆக்ஷனுக்கு வரக்கூடிய விளைவுகள். ஓகே. ரைட். அடுத்து பியர் பிரஷர் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. பியர் பிரஷர் அப்படின்னா, உங்கள சுத்தி உள்ளவங்களால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் இப்ப நீங்க பெரிய காலத்துல வேலைக்கு போறீங்கன்னா, வேலையில உங்கள சுத்தி உள்ளவங்களால உங்களுக்கு ஒரு அழுத்தம் வரும், பிரஷர் வரும். அது எப்படினாலும் வரும். ஒண்ணு நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறனால வரும். அந்த மாரிலாம் நெறைய இருக்கும். சரியா? அப்போ அ அ அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தினால, நீங்களும் கொஞ்சம் ராங்கான பாதையிலலாம் போக வேண்டியிருக்கும். இப்ப உதாரணத்துக்கு, அ அவங்க ஏதாவது ஒண்ணு நம்மள கிண்டல் அடிச்சா, நம்மளும் கிண்டல் அடிக்க தோணும். அவங்க நம்மள டீஸ் பண்ணா, நம்மளும் அவங்கள டீஸ் பண்ண தோணும். சோ, அத மாரி சொல்றேன். அந்த அழுத்தம் காரணம். இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் ஃபிரெண்ட்ஸ் டூ ஆக்ட் லைக் தெம், ஈவன் இஃப் ராங். ஓகே. சரியா? இது வந்து என்னன்னா, ஃபிரெண்ட்ஸ்ல இருந்தோ நம்ம வேலை பார்க்குறவங்க கூட வேலை பார்க்குறவங்க வந்து எல்லாத்துலருந்து வரக்கூடியது. ஃபிரெண்ட்ஸ்ன்னு போட்டுருக்கேன். பட் அர்த்தத்துக்காண்டி போட்டுருக்கேன். ஏன்னா டைரக்ட் ஃபிரெண்ட்ஸ்ன்னு இல்ல. சரியா? ஓகே. அப்போ அது தப்பா இருந்தாலுமே அவங்கள மாரி நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது கொண்டு வந்துருவோம். மனசுல அளவுல கொண்டு வந்துருவோம். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வார்த்தை டிஜெக்டட் அப்படின்னு போட்டுருப்பாங்க. டிஜெக்டட் அப்படின்னா மனம் உடைந்த அப்படின்னு அர்த்தம். மனம் உடைந்த. மனம் உடைந்த அப்படின்னா ஃபீலிங் சேட் அல்லது ஹோப்லெஸ் நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல. அப்படிதானே? ஃபீலிங் சேட் நெறைய விஷயங்கள் வரும். நம்மளுக்கு புடிச்சது ஒரு நடக்கல. திடீர்னு கேம் பார்த்துருப்போம். நம்ம புடிச்ச டீம் தோத்துட்டுன்னா, அது ஒரு சேடு. எக்ஸாம்ல வந்து ஒழுங்கா மார்க் எடுக்கலாம். அது ஒரு சேடு. நமக்கு புடிச்ச விஷயத்த அப்பா வாங்கிட்டு வரல அப்டின்னா, அது ஒரு சேடு. இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. அது மாரி ஹோப்லெஸ். நம்பிக்கையே இருக்காது. அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாரி இருக்கும். இப்ப நீங்க சின்ன பசங்க அந்த அளவுக்கு ஃபீல் ஆயிருக்க மாட்டீங்க. சொல்றேன். ஸோ இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, ஃபீலிங் சேட். நீங்க வருத்தமா உணர்றது, மனம் உடைந்து போறது, ஹோப்லெஸ்ஸா இருக்கிறது. அடுத்து நைட்மேர்ஸ். நைட்மேர்ஸ்னா பயங்கர கனவுகள் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு புடிக்காத கனவெல்லாம் இருக்கும். நைட்மேர்ஸ்னா நமக்கு புடிக்காத ஒரு பயங்கர கனவு. ஸ்கேரி ட்ரீம்ஸ். டிஸ்டர்பிங் ஸ்லீப். திடீர்னு பார்த்தோம்னா, நம்மள யாரோ தொரத்திட்டு வர மாரி இருக்கும். திடீர்னு பார்த்தா யானை தொரத்துற மாரி இருக்கும். பாம்பு தொரத்துற மாரி இருக்கு. இதெல்லாம் நம்ம கனவுல நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எனக்கு கனவு இப்படிதான் வரும்னு நம்ம சொல்ல முடியுமா? அது பாட்டுக்கு வரும். நம்ம பார்த்தத வச்சும் வரும், பார்க்காத வச்சும் வரும். நம்ம அந்த கனவுகள வந்து நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. கரெக்ட்டா? நமக்கு வந்து அந்த அ இப்படி இப்படி எனக்கு கனவு கொண்டு வான்னு நம்ம சொல்லவே முடியாது. ரைட்டா?
ஸோ அந்த மாரி ஒரு ஸ்கேரியான ட்ரீம். பயங்கரமா கனவு வரும். டக்குனு நம்ம ஸ்லீப்ல கூட எந்திரிச்சுரும். எம்மாடி! அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தண்ணி கேட்போம், அம்மாவ கூப்பிடுவோம். நீங்க சின்ன வயசுங்க அத மாரிலாம் பண்ணியிருப்பீங்க. டக்குனு எந்திரிச்சு அம்மா, அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நைட்மேர்ஸ் அப்படிங்கிற பயங்கர கனவுகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்து எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங், ஷேரிங் அதர்ஸ் ஃபீலிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம புக்ல. எம்பத்தி அப்படின்னா புரிந்து கொள்ளுதல். புரி அந்த ஒருத்தருடைய எண்ணங்கள புரிஞ்சுக்கிறது. அவங்களோட உணர்ச்சிகள புரிஞ்சுக்கிறது. புரிந்த உணர்வு அப்படின்னு சொல்லலாமா? சரியா? இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப ஒருத்தன் வந்து ஹர்ட் ஆகுறான்னா, உன் ஃப்ரெண்ட இன்னொருத்தன் கிண்டல் பண்றான். அப்போ இந்த உன்னுடைய ஃப்ரெண்ட் வந்து வருத்தப்படுறான். ஆ அப்போ நீ வந்து அவனுக்கு வந்து ஒரு அவன் வந்து டிஜெக்டடா இருக்கான். அப்ப நீ வந்து அவனுடைய உணர்ச்சிகள புரிஞ்சுக்கணும். ஆமா, ஓகே. நம்மளுக்கு வரலையே! நம்மள சொல்லலையே! அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவனோட உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கணும். ஆமா, ரைட்டு. அவன ஹர்ட்டிங்கா இருக்கு. அவன் வருத்தப்படுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அதுதான். ஷேரிங் அதர்ஸ் ஃபீலிங். மத்தவங்களுடைய உணர்ச்சிகள நீங்க வந்து ஷேர் பண்றீங்க. நீங்க உங்களோட உணர்ச்சிய சொல்றீங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும்ல? அ நம்ம இத யாராவது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினைக்கும்ல? அதெல்லாம். ஓகே? ரைட். ஸோ இதெல்லாம் வந்து அதுல குடுத்துருப்பாங்க. பில்டிங், அக்யூமுலேட், கான்சிக்வென்சஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ரைட்டா? இப்போ நம்ம அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர்க்கு போலாம். ஏன்னா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு புல்லிங்ன்னா என்ன? அப்படிங்கிறதுக்கு அருமையா ஒரு கொஸ்டின் போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்ஸர்ன்னு போட்டிருப்பாங்க. நான் டைரக்ட்டா இப்ப உங்களுக்கு அத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு ஆன்ஸர எழுதிர்றேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் புல்லிங்? வென் யூ அண்ட் a friend get into the fight அப்படிலாம் போட்டிருப்பாங்க. When someone accidentally bumps into you and the playground. When someone is hurt by others, either by words or action. அத பார்த்தாலே தெரியுது. ஆமா சார், நீங்க சொன்னீங்கல்ல, அதுதான். ஆப்ஷன் சி தான் ஆன்ஸர். அப்படிதானே? வேர்ட்ஸ், ஆக்ஷன்ல உங்கள ஹர்ட் பண்றது. அவ்வளோதான். அப்போ அத அவங்க வந்து ஸ்டாப் பண்ணாம அத பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம வந்து வாட் இஸ் புல்லிங்ல ஆன்ஸரா சேர்க்கலாம். சரியா? ரைட். இப்ப 2வது கொஸ்டின் பண்ணலாம். 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஷுட் ஷுட் யூ டூ இஃப் யூ ஆர் பீயிங் புல்லிட்? ரொம்ப அருமையான கொஸ்டின். அதாவது என்னன்னா, இது அர்த்தம் தெரியுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. யாராவது உங்கள புல்லிங் பண்ணாங்கன்னா, யாராவது உங்கள கேலி பண்றாங்க, மிரட்டுறாங்க, இந்த மாரி பண்ணோம்னா என்ன பண்ணணும்? ஸ்பீக் அப். டெல் அண்ட் அடல்ட். நோ தட் யூ ஹேவ் த ரைட் டூ பி சேஃப். டி ஆல் ஆஃப் த எபோவ்ன்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பண்ணணும். அப்படிதானே? ஸ்பீக் அப் பண்ணணும், பேசணும். அப்போ ஆப்ஷன் டி எழுதலாம். ஆல் ஆஃப் த எபோவ். உனக்கு மேல உள்ள ஒரு அண்ணன்ட்டயோ, அக்காட்டயோ அத பத்தி சொல்லணும். இந்த மாரி அவங்க பையன் கிண்டல் பண்றான். அ அந்த தெருல உள்ள ஒரு அண்ணன் கிண்டல் பண்றாங்க. அந்த மாரி ஏதாவது சொல்ற மாரி அது வந்து அதான் சொல்றேன். அது வந்து உடனே கோவப்பட்டோ, மனமடைந்தோ அப்படி பேசக்கூடாது. அது சாதாரணமா சொல்லிறணும். ஓகே இப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அவங்கட்ட சொல்றது. அப்புறம் நீங்க பாதுகாப்பா இருக்கிறது. பாதுகாப்பா நோ யூ ஹேவ் ரைட் டூ பி சேஃப். கரெக்ட்டா? நம்ம சேஃபா இருக்கணும்ல. நம்மளுக்கு அதுக்கு ரைட் இருக்கு. நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம இருக்கணும். இல்ல என்னைய பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கும் நம்மட்ட ரைட்ஸ் உண்டு. சரியா? ரைட்ஸ். இது புரியுதா? இப்போ 3வது கொஸ்டின் போலாமா? 3வது கொஸ்டின்ல ஹவ் டூ யூ ரெகக்னைஸ் சம்ஒன் ஹூ புல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தன் வந்து உன்னைய வந்து மிரட்டுறான், கேலி பண்றான்னா எப்படி அது உனக்கு தெரியும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. அவனுடைய பிஹேவியர். ஆப்ஷன் சி பிஹேவியர். கரெக்ட்டா? தே டூ சம்திங் தட் ஹர்ட்ஸ் ஆர் ஹார்ம்ஸ் அனதர் பெர்சன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய வார்த்தையாலயோ, இல்லன்னா ஆக்ஷன்னாலயோ அவங்க மத்தவங்கள ஹர்ட் பண்றது, காயப்படுத்துறது, ஹார்ம் பண்றது இதெல்லாம். சரியா? அதனால பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. 4த் கொஸ்டின். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின். சரியா? என்ன கொஸ்டின்னா, வாட் ஷுட் யூ டூ இஃப் யூ
சி புல்லிங். அதாவது ஒன்னே பண்றது இல்ல. மத்தவங்க பண்றத நீ பார்க்குற. உன் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆ உன்னோட தங்கச்சியா, தம்பியா இருக்கலாம். அப்போ ஒருத்தவங்க பண்றாங்க அப்டின்னா என்ன பண்ணணும்? ஆப்ஷன் ஏ ஹெல்ப் கெட் தெம் அவே ஃப்ரம் த சிட்யூயேஷன். டெல் அன் அடல்ட். லெட் தெம் நோ தட் நோ ஒன் டிசர்வ் டு பி புல்லிட். அண்ட் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த எபோவ். டி பாத்துல தெரியுது ஆல் ஆஃப் த எபோவ். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த புல் பண்ற அந்த ஆள அந்த இடத்த விட்டு நம்ம இது பண்றது. கெட் தெம் அவே. வெளியில கொண்டு வரது. "வாப்பா நீ வா, என் கூட வா." அந்த அண்ணன் அப்படிதான் கிண்டல் "நீ" அப்படின்னு சொல்ற மாரி. அப்புறம் நம்ம பெரியவங்கட்ட நம்ம சொல்றது. அம்மாட்டயும், அப்பாட்டயும், அண்ணன்ட்டயும் நம்ம சொல்றது. அப்புறம் முக்கியமா அந்த புல் பண்ற அந்த ஆள்ட்ட சொல்லணும். இந்த மாரி புல் பண்ணாய்ங்க. அது ஹர்ட்டாங்கிங்கா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே நமக்கு இருக்கு. அதனால ஆல் ஆஃப் த எபோவ். கரெக்ட்டா? இதுதான் 4த் லயும் குடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லணும். பாதிக்கப்படுறவங்கள அந்த இடத்த விட்டு நம்ம நகர்த்தணும். அடல்ட் கிட்ட நம்ம சொல்லணும். நம்ம அம்மா, அப்பாட்ட, அண்ணன்ட்ட சொல்லணும். யாருமே அ அவங்க புல்லி ஆவணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சரியா? அதனால அதையும் சொல்லணும். இல்ல கிண்டல் அடிக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லணும். ஓகே? ரைட். இப்போ அடுத்து ஆப்ஷன் இதுல பில பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதாவது புல்லிங்க்கு என்னலாம் ரீசன் இருக்கலாம்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆன்ஸர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. வாட் குட் பி த ரீசன்ஸ் ஃபார் புல்லிங்? அதாவது புல்லிங்க்கு என்ன மாரிலாம் ரீசன்ஸ் இருக்கலாம்? ஏதாவது சொல்லுங்க பாப்போம். என்னலாம் ரீசன்ஸ் இருக்கலாம்? நெறைய இருக்கலாம். அப்படிதானே? ஒருத்தரோட பெர்சனல் இன்செக்யூரிட்டீஸ். அவங்க அவங்களுக்குள்ளே பேடா ஃபீல் பண்றது. ஒரு மாரி அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்றது. அத அவங்க ஒரு ரிலீஃப் ஆகாண்டி மத்தவங்கள ஹர்ட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? அப்போ அது ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, மத்தவங்கட்ட இருந்து ஒரு கவனத்தை பெறதுக்கு. இல்லன்னா என்ட்ட தான்டா அந்த கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காண்டி. நம்ம சொன்னோம்ல பியர் பிரஷர்ன்னு சொன்னோம்ல. மத்தவன் தப்பு பண்றான்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க காலேஜ்ல பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இயரா சேர்ந்திருப்பீங்க. உங்கள 3 இயர் ஸ்டூடண்ட் வந்து கிண்டல் அடிப்பான். கிண்டல் அடிப்பாங்க. நெறைய இதெல்லாம் பண்ணுவாங்க. ராகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் திருந்துவானா பார்த்தோன்னா, திருந்த மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த 3ஆம் வருஷம் வரும்ல, 3ஆம் வருஷம் வந்தோனே, அவன் ஃபர்ஸ்ட் வருஷம் வரக்கூடிய பையன் என்ன பண்ணுவான்? ஏன்னா, அவனுக்கு தெரியும். நம்மள பண்ணாங்கல்ல, நம்மளும் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு காலேஜ்ல ஒரு கெத்தா இருந்தாங்க. இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆனா தப்பான வார்த்தைகள். அ கெத்தா இருக்கணும். நம்மளும் கெத்தா இருக்கணும். மத்தவங்கள பார்த்து நம்மள பார்த்து மிரளணும். நம்மள பார்த்து பயப்படணும். நம்மள பார்த்து ஒரு மாஸ்ன்னு நெனைக்கணும். இது மாரி நம்ம பண்ணோம்ல. இதெல்லாம் இந்த புல்லிங்க்கு ஒரு ரீசனா நம்ம சொல்லலாம். ரைட்டா? புரியுதா இது? ரைட். நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆன்ஸரா டைரக்ட்டா எழுதல. உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது தான் இந்த கிளாஸ். சரியா? அதுக்கு ஆன்ஸர் எழுதுனேன். அது புரிய வைக்கக்காண்டி நம்ம பண்ணேன். இதுக்கு வந்து ஆன்ஸர் இல்லாம ஏன்னா ஆன்ஸர் நம்ம 2 மார்க் மாரி எழுதிட்டு இருப்போம். பட் அது எழுத வேணாம். ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க முடியும். 2வது பார்த்தீங்கன்னா, "ஒய் டூ சம் சில்ட்ரன் புல்லி அதர்ஸ்" அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் சில பேர் ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாருமே கெட்டவர்கள் கிடையாது. எல்லாரும் எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இல்ல. அப்படிதானே? சில சில்ட்ரன் மத்தவங்கள கிண்டல் பண்றாங்க. ஏன்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அத நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? ரைட்டா? சோ, ஏன் அப்படின்னா, டு ஃபீல் பெட்டர் அபௌட் ஓன் ப்ராப்ளம்ஸ் லைக் லோ எஸ்டீம் ஆர் ஸ்ட்ரகிள்ஸ். சரியா? உதாரணத்துக்கு ஒரு பையன் அவனுடைய ரியல் லைஃப்ல அப்பாக்கு ரொம்ப அடிமையா இருப்பான். ரொம்ப அவங்க அப்பா அடிச்சு அவன வந்து ஒரு மிரட்டி வச்சிருப்பாரு. அத வெளியில காட்டுறது ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். இல்லன்னா அவன் மார்க் ரொம்ப கம்மியா எடுத்திருப்பான். அப்ப அத வந்து வெளியில தெரிஞ்சா எங்க ஒரு ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு, உடனே அது ஒரு மாசு மாரி காமிக்கிறது, மிரட்டு மாரி. சரிம்மா மார்க்ல தான் பெருசா ஆவல. நம்ம வந்து இதுல பெருசா ஆயிரலாம். மார்க்ல பெருசா ஆவலன்னா, ஸ்போர்ட்ஸ்ல அந்த மாரி ஏதாவது பாசிட்டிவான ஆக்டிவிட்டில இறங்காம, இந்த மாரி இறங்கிருவாங்க. ஓகே. ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு. சரியா? இதெல்லாம் வந்து மத்தவங்கள டவுன் பண்ணி, அதர்ஸ டவுன் பண்ணி, ஒரு பவர்ஃபுல்லா காமிக்கிற ஒரு மெத்தட் தான் இந்த மாரி சில பேரு வந்து பண்றாங்க. ஓகே. ரைட். ரைட். இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு. அடுத்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஆ இதுல வாட் இஸ் எம்பதி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஹவ் டஸ் புல்லிங் அஃபெக்ட் ஒன்ன்னு கேட்பாங்க. நான் அந்த 5வது கொஸ்டினா எழுதுறேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கொஸ்டின். புல்லிங் அஃபெக்ட் ஒன். அஃபெக்ட்ஸ்
அதாவது இந்த மாரி புல்லிங் பண்றது எப்படி ஒருத்தர காயப்படுத்துறது? கரெக்ட்டா? ஆ எப்படி அஃபெக்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்றீங்க. இப்ப நீங்க ஒரு பண்ற மாரி வச்சுக்கோங்க. நீங்க பண்றீங்கன்னா, அந்த பண்ண யாரையோ ஒருத்தர் தம்பியோ, தங்கச்சியோ பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து தனிமைய உணர ஆரம்பிச்சுருவாங்க. யார்ட்டயும் இத சொல்ல முடியாம, ஒரு மாரி தனிமை எப்ப பார்த்தாலும் தனியா இருக்கிறது, அப்படிங்கிற மாரி அவங்கள தனிமையா ஃபீல் பண்ண வச்சுறீங்க. டிஜெக்டட் பண்ணி வச்சுறீங்க. நான் சொன்னேனா டிஜெக்டட்னா மனமுடைய பண்ணி வச்சுருவீங்க. அவங்க உங்கட்ட சொல்ல மாட்டாங்க. சைலன்ட்டா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனம் உடைஞ்சு ஏதோ வாழ்க்கையே வெறுத்த மாரி இருப்பாங்க. அவங்களோட கான்ஃபிடன்ஸ இழந்துருவாங்க. தன்னம்பிக்கை, நம்பிக்கைலாம் இழந்துருவாங்க. சரியா? இது சாதாரணமா மனசளவுல இல்ல. உடல் அளவுல கூட பாதிக்கும். அப்படின்னு சொல்லிருக்காங்க. பயங்கர கனவுகள் வரலாம். அவங்களுடைய உடல்ல பிரச்சனைகள உண்டாக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்க பண்ணது சாதாரணமா இருக்கலாம். என்னைக்கா ஒரு நாள் பண்றீங்கன்னா, ஓகே. நீங்களும் மாட்னீங்கன்னா ஓகே. ரெகுலர் பண்ணும்போது அவங்களுடைய ஹெல்த்ல, ஸ்டடீஸ்ல உங்கள பார்த்தோனே, "ஐய்யயோ! அந்த அண்ணனா? அந்த அண்ணன் நம்மள கிண்டல் அடிப்பாங்கன்னு" அந்த இடத்துக்கு போகாம, வேற இடத்துக்கு போறது. அப்புறம் படிக்காம இருக்கிறது. அந்த அண்ணன் வராங்களா? நம்மள சொல்றாங்களோ, சொல்லுவாங்களான்னு படிக்காம இருக்கிறது. பிஹேவியரா மத்தவங்கட்ட கோவப்படுறது. இல்ல மத்தவங்க கூட கூட்டமா நிக்காம தனிமையா போறது. இத மாரிலாம் உங்களுடைய பிஹேவியர்ல நீங்க பண்ணீங்கன்னா, இன்னொருத்தவங்களோட பிஹேவியர்ல இந்த மாரிலாம் சேஞ்சஸ் வரும். ஸோ, அதனால இந்த மாரிலாம் அவங்கள வந்து மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் நீங்க துன்பத்த குடுக்கக் கூடாது. சரியா? அதனால புல்லிங்க பண்ணாதீங்க. சரியா? இதுதான் இந்த சப்ளிமெண்டரியோட ஃபுல் கான்செப்ட். இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். மீதி உள்ளத நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். சரியா? எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் எதுவும் இருக்காப்பா? ஓகே. டவுட் எதுவும் இல்லைங்களா? சரி, இப்ப நான் கிளாஸ நிறுத்துறேன். வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்! நன்றி, வணக்கம்.